டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார் என்ற உற்சாகத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யோனா சொல்றாரு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி. நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை வேதத்தின் பல பகுதிகளில் வாசிக்கிறோம். அது கூக்குரலின் சத்தம். கூக்குரல் என்பது என்ன, எப்பொழுது எழுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நெருக்கத்தின் வேதனைகளின் உச்சகட்டம், தாங்க முடியாத வேதனையின் வெளிப்பாடுதான் கூக்குரல். அந்த கூக்குரல் ஆண்டவரின் சன்னதியில் வந்து எட்டினது என்பதை பார்க்கிறோம். யாத்ராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கம், தாங்க முடியாத வேதனை, ஒட்டுமொத்த ஜனமும் என்ன பண்ணுது, சேர்ந்து கதறுது. அந்த ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற வேதனை கூக்குரலாய் மாறின பொழுது, அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய சன்னதியில் வந்து எட்டினது. ஆண்டவர் அவருடைய ஜபங்களை கேட்டார். அவருடைய ஜபம் கூட இல்ல, கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்பதற்கான ஒரு திட்டத்தை மோசே மூலமாக வகுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு அதை குறித்து மிக அழகாய் சொல்லுகிறார். தன்னுடைய சபையிலேயே தன்னுடைய சபை மக்கள் இடுகின்ற கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார். காரணம் வேற யாரும் இல்ல, சபை மக்களே என்பதையும் பார்க்கிறார். சபை மக்களுக்குள்ளே ஏற்படுகின்ற ஏற்ற தாழ்வுகள் கூக்குரலை உண்டாக்குகிறது. அதை இன்னும் நம்ம டீப்பா படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிக்கணும். 5 நிமிஷத்துல அதை நம்ம ஃபுல்லா சொல்ல முடியாது, அதை நம்ம தியானிக்கணும். அலங்கம் கட்டி முடிச்சாச்சு, சர்ச்சை கட்டி முடிச்சாச்சு, எஸ்ரா மூலமாக வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் போறாரு, பயங்கரமான மக்களுடைய வேதனையை பார்க்கிறாரு. அங்க ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள் ஒரு கூட்டம் இருக்கு. அங்கேயே அந்த ஏழை பணக்காரன் என்கின்ற குரூப் யூதர்களுக்குள்ளேயும் இருக்கு. என்ன, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நெகேமியா கேட்கும்போது சொல்றாங்க, எங்களுக்கு தானியம் இல்லை, தானியம் உள்ள வசதியான ஐஸ்வர்யான்கள் போய் நாங்க கேட்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, எங்களுடைய நிலத்தை அடமானமா வச்சு அந்த தானியத்தை கொடுத்தாங்க. அதை நாங்க திருப்பி செலுத்த முடியல பொழுது எங்களை அடிமையாக்குனாங்க. சரி, எங்களை தான் அடிமையாக்குன்னு நாங்க உழைக்கிறோம், ஆனா எங்க பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொடுமைப்படுத்துறாங்க. யார் செய்யறா? சொந்த யூத ஜனம், சொந்த சகோதரர்கள். கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவரால் தான் ஐஸ்வர்யம் வருது. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஐஸ்வர்யத்தை வைத்து தன் சொந்த ஜனத்தையே என்ன பண்றாங்க, ஒடுக்குறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. இதை கேட்டோம்னா நெகேமியாவுக்கு தாங்க முடியல. எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கரமா கத்துறாரு, சத்தம் போடுறாரு. ஏன், சொந்த தம்பி தங்கச்சி வேற யாரு உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கூட்டு வந்து இங்க வச்சிருக்கும் பொழுது நீங்க ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கி ஒரு குரூப்பை இப்படி கூக்குரலிட பண்றீங்களேன்னு சொல்லி சத்தம் போட்டு அப்புறம் நிலங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இங்க என்ன நடக்குது, இந்த சபையில நல்ல வயல்வெளி எஜமான பண்ணை ஆட்களும் சபையில இருக்கிறாங்க. பண்ணையாட்கள் வேலை பார்க்கிறவங்க, கூலிக்காரர்களும் அதே சபையில் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு என்ன நடக்குது, பண்ணையில வேலை பார்க்கிறாங்க, வேலை பார்த்தோன்னா கூலியை கொடுக்கணும்ல, பணம் இருக்கு, ஆனா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மனசு இல்லை. அதுதான் இன்னைக்கு காரணம், கூக்குரலுக்கு காரணம். அந்த அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. ஐயா, இந்த கூலி வந்து அவங்களுக்கு போய் சேரணுமே, நீரே வச்சிருக்கிறீன்னு சொல்லி கூக்குரல் இடுதான். ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இன்றைக்கு ஏதோ ஒரு சபையில நடக்குது, யாக்கோபு சபையில் நடக்கிறது இல்ல, இன்றைக்கு தேசம் முழுவதும் இதுதான் நடக்குது. ஐஸ்வர்யவான்கள் எங்க எல்லாத்தையும் அமுக்கி வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமா சேமித்து வச்சிருக்கிறாங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. உழைத்த உழைப்புக்கு ஏற்ற கூலி கூட இன்னைக்கு கொடுக்கப்படல. கூக்குரல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அசட்டையா இருக்கிற ஜனங்கள் கூட்டமும் ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சூழ்நிலையிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு கடையில முதலாளியா இருக்கிறேன்.
ஒரு இடத்துல அதிகாரியா இருக்கிறேன், இல்லை என்ன பண்ணை தோட்டத்துக்கு நான் தலைவரா இருக்கிறேன், அப்படிங்கிற நேரத்துல நான் என் கூலிய எளியவர்களுக்கு சரியா கொடுக்கிறேன்னா, அவங்களுக்கு போய் சேர வேண்டியதை சரியா கொடுக்கிறேன்னா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறது. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. கோயில் குட்டிகள் இருக்கிறாங்க, செஸ்டன் போன்றவர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் சரியாய் கொடுக்கிறோமா? அவருடைய தேவைகளை சந்திக்கிறோமா? எளியவர்களை, வறியவர்களை, என்னுடைய பணத்தை அவர்களுக்கு போய் சேர வேண்டியதை நம்ம தாராளமாக கொடுக்கறது இன்னொரு பக்கம், நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கறது இன்னொரு பக்கம். ஆனால் அவர்களுக்கு வேலை பார்த்ததற்கான கூலியை நான் சரியா கொடுக்காம குறைத்து வைத்திருப்பேன் என்றால் அது அந்த கூலி என்ன பண்ணுமா? ஆண்டவரிடத்துல கூக்குரலிடுமா? அப்ப என்னுடைய வேண்டுதல் அப்படி நான் மறைச்சு வச்சிருந்தேன், ஏன் வேண்டுதல் ஆண்டவர் கேட்க மாட்டான்னு சொல்லித்தான் அழகாய் நீதிமொழிகள் 21:13 சொல்லுது, ஏழைகளின் கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்ளுகிற ஜெபம் கேட்கப்படாது. இன்றைக்கும் கூட நாம் என்ன சொல்ல ஆண்டவரிடத்தில் வரப்போகிறோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவருடைய கூக்குரல் நீக்கப்பட வேண்டும் ஐயா, நீர் அதற்கு செவி கொடுத்து கேட்கிறீர். நானும் அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஒருவேளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் மறைத்து வைத்திருப்பேன் என்றால், இல்லை நான் ஒதுக்கி வைத்திருப்பேன் என்றால், அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நான் முன்னிற்க வேண்டும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். நானும் பிராக்டிக்கலா அதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். எங்கு இந்த கொடுமைகள் நிகழ்கிறதோ அங்கு உரக்க சத்தமிடுவதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம். சமநிலை சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ரகசியத்தை உலகுக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், கூக்குரல்கள் எழும்பாத வண்ணம் ஆண்டவரே என் தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தேசத்துக்காய் ஜெபிப்போம், திறப்பிலே நிற்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அல்லேலூயா.